தேமுதிக மேல வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரே நேரத்துல 2 பக்கமும் அவங்க வந்து அலையன்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. இது சரியில்லை அப்படின்னு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெளிப்படையாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அது சுதீஷ் அவர்கள் வந்து ஆமா அதை பேசியிருந்தா அப்படின்னு ஒண்ணு சொன்ன வீடியோவும் நான் பார்த்திருக்கேன். அப்படி இருந்த 2 பக்கமும் வந்து அவங்க கிட்ட பேசினது போயிட்டு, இப்ப வந்து தேமுதிகவை சீந்துறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க கிட்ட இருக்கிறது 3/4%, 1%, 1/2% இவ்வளவுதான் ஓட்டு. இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு. அதனால அவங்க இதெல்லாம் ஒரு ஃபேக்டராவே எடுத்துக்கல. நோட்டாவை விட கீழே தான் அப்படின்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஆனா ம். அது கூட எங்களுக்கு வேணும் அப்படின்னு காத்திருந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல வேற சமீபத்துல பேசின ஒரு இது பார்த்தேன். அதாவது 26ல் நாங்கள் மந்திரி சபையில் இடம் பெறுவோம் அப்படின்னு. ஆமா. முதல்ல கூட்டணியில இடம் பெறுவாங்களான்னே தெரியல. அப்புறம் தானே நீங்க வந்து மந்திரி சபையில இடம் பெறுவது. ஏமாத்திட்டே இருக்காங்க அப்படின்னா, இதுவும் வந்து அதிமுகவை தான் சொல்றாங்க. ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னப்போ எடப்பாடி அவர்கள் சொன்னாரு எங்க சொன்னோம் அப்படின்னு. இப்போ ஒரு தேர்தல் உடன்படிக்கை கூட்டணி அப்படின்னு சொன்னா எழுதி கழுத்து போடுவாங்க. வெளில வரும்போது காமிப்பாங்க தெரியுமா? அது பாத்தீங்களா நாங்க சைன் பண்ணிட்டோம் உடன்படிக்கை அப்படின்னு. அப்போ பேப்பர்ல எழுதி கொடுக்காம அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? நேரம் வரும்போது வெளியிடுவோம். இதுன்னு எனக்கு புரியல. அவங்க எழுதி ஆமா. குடுத்திருந்தாங்க, அந்த பேப்பர் எடுத்து போட வேண்டியது. அதுக்கப்புறம் கைது போட்டு குடுத்துறாரு, இன்னைக்கு ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே? சொல்லாம அப்புறம் சொல்லிட்டாங்க. ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் சும்மா வெற்று அரசியலுங்க. தேமுதிகவிடம் போயிட்டு இவங்க வந்து கூட்டணிக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை அப்படின்னா, இதுல இருந்தே அதிமுக எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் நிஜமாகவே நீங்க வீக்கா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. பாக்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க? ஜெயிக்கிற கட்சின்னு சீன் போடணும்னு பார்த்தா இவங்க வந்து நாங்க தான் தோத்து போற கட்சி அப்படின்ற மாதிரி நெரேட்டிவ இவங்களே செட் பண்ணி நிக்கிறாங்க. திமுக எல்லாம் வந்து அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. நாங்க பண்ண வேண்டியதுல நீங்க பண்ணி நிக்கிறீங்க. அப்ப நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு முழிச்சு நிக்கிறாங்க.